அண்மைச் செய்தி. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்த வழக்கில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் நாளை ஆஜராவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையிலிருந்து நாளை காலை தனி விமானம் மூலம் டெல்லி செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்த வழக்கில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நாளை காலை 11 மணிக்கு தவேக தலைவர் விஜய் ஆஜராவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையிலிருந்து நாளை காலை தனி விமானம் மூலமாக டெல்லி செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கரூரில் நடைபெற்ற அந்த 41 பேர் இறப்பு சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய்க்கு ஆஜராவதற்காக கடந்த 6ஆம் தேதி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த வகையில் நாளை இந்த சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்காக நாளை தமிழகத்திலிருந்து டெல்லியில் ஆஜராவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் புறப்பட இருக்கின்றார். நாளை காலை 11 மணி அளவில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராவதற்காக அந்த திட்டமாக தீட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து 7 மணிக்கு காலையில் 7 மணியிலிருந்து தனி விமானம் மூலமாக விஜய் டெல்லிக்கு புறப்பட இருப்பதாகவும் அந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே டெல்லியின் கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட முக்கிய நிர்வாகிகள் 19.5 மணி நேரம் விசாரணையானது நடந்தது ஏற்கனவே குறிப்பிடத்தக்கிருந்தது. அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மனானதும் அனுப்பப்பட்டிருந்தது. பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகு விஜய் இந்த சிபிஐ அலுவலகத்தில் கலந்து கொள்வதற்காக முடிவு செய்யப்பட்டு நாளை காலை 7 மணி அளவில் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்காக நாளை டெல்லி புறப்பட இருக்கின்றார் விஜய். காலை 11 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராக இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.